ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் சொந்தத்தின் முக்கியத்துவம். அதாவது சொந்தங்கள், நம்மளுக்கு உறவினர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்போம். ஆனால் இன்றைக்கி அந்த உறவினர்கள் கூடலாம் நம்ம சேர்ந்துருக்கோமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ நம்ம பேரண்ட்ஸை எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்க கூட எல்லாம் கூடி குழஞ்சிருந்துருப்பாங்க. அந்த டைமில் நம்ம கூட சொல்லியிருப்போம், ஆமாம் உங்களுக்கு வேறு வேலையில் உங்கள் அண்ணன் வந்துட்டா போதும், உங்கள் அக்கா வந்துட்டா போதும் பேசிகிட்டு இருப்பீங்கன்னு. ஆனால் அவங்களுக்கு அந்த சொந்தம் இருக்கிறதுனால தான் அவங்க மனக்கவலைகளும் அவங்களோட பண கஷ்டங்களுக்கும் அவங்கக்கிட்ட போய் கேட்டு இவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு மன நிம்மதியாக இருந்திருப்பாங்க. என்ன தான் உறவுகளை திட்டினாலும் பழிச்சாலும் அவங்க தான் இவங்களுக்கு வந்து நிற்க வேண்டிய நேரத்தில் நின்றுருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது எது நடந்தாலும் சரி, அண்ணன் தம்பியும் சரி அக்கா தங்கச்சியும் சரி எல்லாருமே கூட இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் இல்லாமல் வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே உறவுகள்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி உறவுகள்லாம் குறைஞ்சிட்டே வருது. இப்போ உங்கள் அப்பா அம்மா ஃபங்க்ஷன் நடக்கும்போது அங்கே வந்த கூட்டத்தை பாருங்கள். நாளைக்கு உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினா உங்களை சார்ந்த ஒரு 4 நண்பர்களும் எதிர் வீடும் அக்கம் பக்கத்தில் தான் வந்து நிற்குமே தவிர சொந்தங்கள் பெரிய அளவில் இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு நல்லதோ கெட்டதோ ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, சடனாக வந்து பிளான் போட்டு அந்த சொந்தங்கள் தான் அடுத்து யார் கால் பண்ணணும், என்ன பண்ணணும், பந்தல் போடணுமா, தண்ணி வைக்கணுமா, வெண்ணி வைக்கணுமா, காபி போடணுமா, டீ போடணுமா, கறிசோறு ஆக்கணுமா, சாம்பார் சாதம் வைக்கணுமான்னு யோசிக்கிறது ஃபுல்லாக அந்த உறவுகள் தான். இந்த உறவுகளை நம்ம இழந்துட்டோம்னா என்ன ஆகுனா, நாளைக்கு நம்ம மனசோட கஷ்டத்துக்கும் இல்லை பண கஷ்டமோ எது வந்தாலும் நம்ம தனித்து விடப்படுவோம். ஏன்னா உலகம் வந்து விரிவடைஞ்சிக்கிட்டே போகுது, நாகரிகங்கள் கூடுது. இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா அவன் 16 வயசுலேருந்தே தனியாக போய் வாழ ஆரம்பிச்சிடும், 18 வயசுலேருந்தே. ஆனால் நம்ம வந்து எப்போவுமே பாசத்துக்காக இயங்குறவங்க தான் தமிழர்கள். குறிப்பாக சொல்லலாம் இந்தியாவில் பிறந்த எல்லாருமே பாசத்துக்காக தவிக்கிறவங்க. ஆனால் இப்படியாப்பட்டவங்க உறவுகளை இழந்துட்டு வாடுற அவ்வளோ நிலைமைக்கு ஏற்படுது. அதனால தான் நம்ம அந்த காலநிலையை போஸ்ட் பண்ணுறோம். உங்களோட உறவுகள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாலும் அப்படியே நீங்கள் ஏற்றுக்க பழகுங்க. என்னங்க மிஞ்சி போனால் குறை சொல்லிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க, பணம் கொஞ்சம் கூடிடுச்சுன்னா போதும் சொந்தங்களை கழட்டி விட்டுட்டு போயிடுது. என்னங்க பணம், நம்ம வந்து இறந்துட்டா 6 அடி இடம் தான் நம்மளுக்கு சொந்தம். இடத்த நம்ம எவ்வளோ வாங்கினாலும் சரி, பணத்தை எவ்வளோ சம்பாரிச்சாலும் சரி, நகை எவ்வளோ போட்டுக்கிட்டாலும் சரி, அது வந்து இருக்கிற வரைக்கும் தான் பெருமை. அது உங்ககிட்ட சரியை தொடங்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை சுற்றி நிற்கிறவங்க ஓடிடுவாங்க. ஆனால் உங்கள் சொந்தங்கள் அப்படி இல்லை. அது என்ன ஆனாலும் உங்களை ஏற்றுப்பாங்க. என்ன அவங்க பின்னாடி கொஞ்சம் சில பேர் பேசுவாங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு ஒரு அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சித்தி பெரியம்மா சித்தப்பா மாமா இதெல்லாம் உறவுகளை வந்து அனுசரணையாக இருந்தீங்கன்னா உங்கள் சொந்தங்களை பார்த்து ஊரே உங்களை பெருமைப்படும். ஸோ சொந்தங்களோட முக்கியத்துவத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக தாய் மாமாவை மெயினாக மதிங்க. ஏன்னா தாய் மாமா தான் எல்லா உறவுக்கும் முக்கியமான உறவு. அவர் உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுனாலே உங்கள் உறவு சிறப்பாக இருக்கும். பக்கத்தில் இருக்க சொந்தங்களை அரவணைச்சு அன்பாக போகிறதுனால உங்களுக்கு அன்பும் ஆரோக்கியமாக பெருகின்றது தான் நம்மளோட கருத்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட சொந்தங்கள் எப்படியாப்பட்டவர்கள், நீங்கள் உங்கள் சொந்தத்தோடு இணைஞ்சிருக்கீங்களா? நம்மளோட வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதை பற்றி விவாதிப்போம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.